தெரியுமா? அது விலை கொடுத்து வாங்க, பரிசுத்த ஆவி விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்ல வேண்டியதாயிடும். ஆக அந்த அடிப்படையிலும் இந்த எண்ணெயை பரிசுத்த ஆவி என்று நாம் சொல்ல வழியில்லாமல் போகிறது. சரி, அப்படி என்றால் இந்த எண்ணெய் எதை தான் குறிக்கிறது? எண்ணெய் எதை குறிக்கிறது தெரியுமா? முதன்மையான ஒன்றை குறிக்கிறது, மிக முக்கியமானதொன்றை குறிக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். முக்கியமானதொன்றை அவர்கள் ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். வேறு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த கன்னிகைகள் ஆயத்தப்படுத்த வேண்டிய முதன்மையான முக்கியமான ஒரு பொருளை அவர்கள் ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்களே. மங்கையர் 10 கண்ணியர் மணமகனை சங்கை பண்ணிட கிண்ணினர். மங்கையர் 10 கண்ணியர் மணமகனை சங்கை பண்ணிட கிண்ணினர். மணமகனை சங்கை பண்ணிட கிண்ணினர். சொல்லிக்கும் உடை அணிந்து விளங்குந்தி வட்டி கொண்டு, சொல்லிக்கும் உடை அணிந்து விளங்குந்தி வட்டி கொண்டு, புனிதமுடன் பணிந்து இறைந்த நேரே சிறந்து, புனிதமுடன் பணிந்து விரைந்த நேரே சிறந்து. மங்கையர் 10 கண்ணியர் மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். எண்ணெய் அதை மறந்து தம்மை அலங்கரித்து, எண்ணெய் அதை மறந்து தம்மை அலங்கரித்து, எண்ணமற்ற அவ்வைந்து மங்கையரும் தரித்து, எண்ணமற்ற அவ்வைந்து மங்கையரும் தரித்து. மங்கையர் 10 கண்ணியர் மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். ஞானமுள்ள மற்றைந்து பாத்திரத்தெண்ணை வைத்து, ஞானமுள்ள மற்றைந்து பாத்திரத்தெண்ணை வைத்து, கானமுழங்க பங்கு ஆனார் மணாளனுக்கு, கானமுழங்க பங்கு ஆனார் மணாளனுக்கு. மங்கையர் 10 கண்ணியர் மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். மணமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துறாங்க. மணவாளனை சந்திக்கணும் இல்லையா? சும்மாவா? ஜொலிக்கும் ஆடைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. நகைகள் ஆபரணங்களை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. ஆமா, மணவாளனை சந்திக்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாங்க. ஆயத்தப்படுத்த வேண்டிய எண்ணெயை ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். சென்னையிலங்க கல்யாண வைபவம் நடக்கும், ஆராதனை.
இப்பிராந்தியத்தில் சில வேளையில் காலையில் நடக்குது. இங்கே சென்னையில் 5 மணிக்கு தாங்க கல்யாண திருமண ஆராதனை நடைபெறும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 50 கல்யாணம் போயிருந்தேன்னா, ஆராதனைக்கு போயிருப்பேன்னா, ஒரு கல்யாணமும் சரியான நேரத்தில் தொடங்கினது எனக்கு ஞாபகமே கிடையாது. ஆராதனை சரியான நேரத்துக்கே தொடங்காது. மாப்பிள்ளை வருவாரா பெண்ணு வருவாங்க? முதல்ல மாப்பிள்ளை வெரி குட், அவர் உட்கார்ந்துடுவார் மாலையை போட்டுட்டு. அங்கே இப்போ பெண்ணு வரணும். அங்கே வாசல்ல குருவானவர் இருப்பார். அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் பக்கத்திலேயே நிற்பார். ஏன் இன்னும் மணப்பெண் வரலை? மணி 5 ஆச்சு, 5:15 ஆச்சு, வரலை. குருவானவர் கேட்கிறார், என்னையா பெண்ணினுடைய தகப்பனிடத்துல, பெண்ணு வர காணுமே, மணி ஆகுது, ஆராதனை தொடங்கணும். ஐயா பக்கத்தில் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க. சரி, மணி 5:30 ஆகுது, வரல. 5:40 குருவானவர் கேட்கிறார், என்னையா மணி 5:40 ஆகுது, பெண்ணு வரலையே. ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, இங்க பக்கத்தில் தான் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க. எங்க போயிருக்கு பெண்ணு? எனக்கு சரியா கேட்கலங்க. அதை சொல்லுங்க. பியூட்டி பார்லர் நல்லா இருக்கிற தலையை கெடுத்து அனுப்புவாங்க. மாப்பிள்ளை உட்கார்ந்துட்டு இருப்பார், இது வரும், பெண்ணு மெதுவாக உட்காரும். மாப்பிள்ளை பார்ப்பார், என்னடா பொண்ணு பார்க்கும் போது வேற ஒருத்தரை பார்த்த மாதிரி இருக்கு, இப்போ வேற ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறாங்களே. அந்த அளவுக்கு மாட்டிடுவான், தோற்றமே வித்தியாசமாய் போயிடுங்க. ஏன் சொல்றேன்? உலக பிரகாரமான திருமணத்தில், கல்யாணத்தில் யார் காத்துக்கிட்டு இருக்கணும் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை தான் காத்துக்கிட்டு இருக்கணும், மணவாளன் தான் காத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு நாளிலே மணவாளன் வர இருக்கிறார். ஆன்மீக கல்யாணம். அந்த மணவாளன் நமக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டாருங்க. மனையாட்டி ஆகிய நாம் தான் அவருக்கு காத்து ஆயத்தப்பட வேண்டும். அதை தான் சொல்ல வரேன். ஆயத்தப்பட வேண்டிய விதத்திலே நாம் அவருக்காக ஆயத்தப்பட வேண்டும். முதன்மையான காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இவர்கள் ஏன் புத்தி இல்லாதவர்கள் தெரியுமா? எதற்கு முக்கியத்துவம் வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் வேண்டாம் என்கின்ற அறிவு இந்த 5 கன்னிகைகளுக்கு இல்லாமல் போயிற்று. ஆகவேதான் அவர்களை புத்தியற்றவர்களாய் பார்க்கிறோம். எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் வேண்டாம். இன்றைக்கு அநேக வேளையில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்படி பார்க்கலாங்க. புத்தி இல்லாத கன்னிகளை போல் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். எதற்கு முக்கியத்துவம் வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் வேண்டாம் என்கின்ற அறிவு இல்லை. முக்கியத்துவம் பெறாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. முக்கியத்துவம் இல்லாத காரியங்களுக்கு, முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது இல்லை. தெரியுதுங்களா? நான் ஏற்கனவே முதல் நாளிலே குறிப்பிட்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்கு முக்கியத்துவம் நல்லது. கொடுக்கப்பட்டவை முக்கியமா அல்லவென்றால் கொடுத்தவர் முக்கியமா? வரங்கள் நல்லதுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள்
அதிக முக்கியமாய் பார்க்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி போடுகிறார்களே. யோசித்து பாருங்க, பிரயோஜனமே இல்லையே. எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? சில வேளையில் தேவ ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரான் மனுஷன். தேவ ஆலயத்திலும் பெரியவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு முக்கியத்துவம் தருகிறானா? இன்றைக்கு அந்த தேவ ஆலயத்திலே பெரியவராயிருக்கிற ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தராமல் தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் தருகிறதிலே பிரயோஜனம் இல்லையே. எதற்கு முக்கியத்துவம் தருகிறான்? ஞானஸ்தானம் ஒன்று, அந்த ஞானஸ்தானத்தின் முறைமைக்கு தான் முக்கியத்துவம். அதை இப்படி எடுக்கக்கூடாது, அதை இப்படி தான் எடுக்கணும், இங்கே எடுக்கிறது சரியான முறை கிடையாது, அங்கே எங்கள் சபையில் வந்து எடுக்கிறது தான் சரியான முறை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே எடுப்பதுதான் சரி. ஒருவர் சொல்றான், இல்லை இயேசு நாமத்திலே எடுப்பதுதான் சரி, இந்த முறையில் எடுத்தீங்களா, இது சரி கிடையாது. ஞானஸ்தானத்தின் உள்ளான அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் தரானா? வெளிப்படையான ஞானஸ்தானத்தின் முறைமைக்கு தான் முக்கியத்துவம் தருகிறான். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே ஸ்நானகனாகிய யோவான் என்ன சொல்றான் பாருங்க. பரிசேயரும் சதுசேயரும் வராங்க அவனிடத்துல ஞானஸ்தானம் பெறும்படி. வாசிங்க. அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை கண்டு பாருங்க, ஞானஸ்தானம் பெற வருகிற மக்களை பார்த்து சொல்லுகிறான், வாங்க வாங்க வாங்க, ஞானஸ்தானம் தானே வேணும், நான் தரேன் சொல்றானா பாருங்க. இல்ல, அந்த மக்களை கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? என்ன வகையை சொல்றான்? இருங்கம்மா இருங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? என்ன வகையை சொல்றான்? வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? எதுக்காக வர்றாங்க அவனிடத்துல? ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறார்கள். இவன் என்ன சொல்றான்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு இந்த ஞானஸ்தானமாகிய வகையை காட்டினவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டா போயிடலான்னு பார்க்குறியா? அதை தான் சொல்றான் யோவான் ஸ்நானகன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு, அதுதான் முக்கியம். ஞானஸ்தானத்தின் வெளிப்படையான ஞானஸ்தானத்தை விட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தான் முக்கியம். அதற்கு முக்கியத்துவம் கொடு. எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? அதான் சொன்னேன் தொடக்கத்தில், முக்கியத்துவம் பெறாத காரியத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம், முக்கியத்துவம் வாய்ந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் தர நாம் தவறுகிறோம். வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்தமான நாள். ஆலயத்துக்கு போனோம், பரிசுத்தமா இருக்கணும். ஏதாகிலும் தகாததை பேசிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டில், என்னடா அப்படி பேசுற, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பேசலாமா, திங்கக்கிழமை பேசலாமா? அப்போ எல்லா நாளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நாளுக்கு முக்கியத்துவம். அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசுவை மறந்து வாழ்கிறானே, பிரயோஜனம் இல்லையே. எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? அங்க அருமையா பேசுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க ஒருவர் பேசுறாரு இல்லையா? இல்ல நீங்க வந்து பேசுறீங்க,
நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்க நோக்கமே எனக்கு தெரியலையே. சரி, நாளுக்கு முக்கியத்துவம் தரான். அந்த நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை மறந்து வாழ்கிறான் இல்லையா? கழுத்துல மாற்ற சிலுவைக்கு தான் முக்கியத்துவம். சின்னமாகிய சிலுவை, அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற இயேசுவை சுமந்து செல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசு எங்க இருக்கிறாரு? வாழ்க்கையில் இருக்கிறாரா? சும்மா கழுத்துல மாற்றுறதுனால பிரயோஜனம் இல்லை. என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். சின்னமாகிய சிலுவைக்கு முக்கியத்துவம் தருவதில் பிரயோஜனம் இல்லையா? இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு நான் முக்கியத்துவம் தருகிறேனா? சத்திய வேதத்துக்கு முக்கியத்துவம் தரேன். எப்படி முக்கியத்துவம்? சில வீட்டில் பார்த்துருக்கிறேன். வேதம் எங்க இருக்கும் தெரியுமா? தலையணை அடியில் இருக்கும். தூங்கும் போது தலையணை அடியில் வச்சு படுப்பான். ஏண்டாப்பா அங்க வைக்கிற வேதத்தை? கெட்ட சொப்பனம் வந்துடக்கூடாது இல்லையா? அப்படியே ஃபில்டர் பண்ணிடும் இந்த வேதம் கெட்ட சொப்பனத்தெல்லாம். அப்படியா? அதுக்கு அங்க வேதம். பரிசுத்த வேதம் நம்மை பரிசுத்தத்திலே நடக்க செய்கிறது இல்லையா? அதுக்கு தான் வேதம். சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? இதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். முக்கியத்துவம் தருகிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமா? முக்கியத்துவம் பெறாத காரியங்களுக்கு நாம் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நிலையிலே நாம் காணப்படுவோமே என்றால் நாமும் புத்தி இல்லாத அந்த கன்னிகைகளை போலதானே நாம் காணப்படுவோம். அன்பும் அருளும் அது அரணும் திறனும் அது அண்டி வந்தவர் எல்லாம் அடைக்கலம் அதுவே. அன்பும் அருளும் அது அரணும் திறனும் அது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம் அதுவே. துன்பம் துயரமெல்லாம் துடைக்கும் நல் மருந்தே. துன்பம் துயரமெல்லாம் துடைக்கும் நல் மருந்தே. துயிலும் நேரத்திலும் என் துணையாமந்திரமே. துயிலும் நேரத்திலும் என் துணையாமந்திரமே. இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனியனதுடைய. இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனியனதுடைய. இயேசுவின் திருநாமம். உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா உத்தமர் தாமதுள்ளம் உவந்திடும் தேனா. உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா உத்தமர் தாமதுள்ளம் உவந்திடும் தேனா.
பரமநல்லூற்றாம் பக்திரசம் பெருகும் பரமநல்லூற்றாம் இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனிய நல்குடைய இயேசுவின் திருநாமம். வானிலிருந்தது வையகம் வந்தது வாக்குமை மானதற்கு வாய்ப்பதறிது. வானிலிருந்தது வையகம் வந்தது வாக்குமை மானதற்கு வாய்ப்பதறிது. ஊனமுற்றிடும் நரர் உதவி அளித்திடும் ஊனமுற்றிடும் நரர் உதவி அளித்திடும் உற்றார் பெற்றாரிலும் உரிமையாய் தாங்கிடும் உற்றார் பெற்றாரிலும் உரிமையாய் தாங்கிடும் இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனிய நல்குடைய இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனிய நல்குடைய இயேசுவின் முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய்க்கு புத்தி இல்லாதவர்கள் முக்கியத்துவம் கொடாமற் போனார்கள். ஆகவே அவர்கள் புத்தியற்றவர்கள். இரண்டாவது, அவர்கள் ஏன் புத்தி இல்லாதவர்கள் தெரியுங்களா? தங்களிடத்தில் இருந்த அந்த எண்ணெயே போதும். ஆமா, இந்த எண்ணெயோடு நம்ம மணவாளனை சந்தித்திடலாம். இதற்கு மேலே எண்ணெய் தேவைப்படாது. போதும் 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 என்கிற எண்ணத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் புத்தியற்றவர்கள். போதும் என்கிற தேவ பக்தியுடன் கூட மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமா, நல்லது தானுங்களே. நல்ல போதும் என்கிற மனதோடு தானே அவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன தப்பா? கவனிங்க, எதிலே போதும் இருக்கணும், எதிலே